ஹாய்! இன்னைக்கு வந்து ஜூன் 19 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்தியாவும் ஜப்பானும் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசமோட ரூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க. யாரா இது புதுசாக ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது UNFCCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஆர்டிக்கல் 6.2 கீழே தான் இந்த ஜேசிஎம் வந்து வருது. ஸோ ஜேசிஎம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு பைலேட்ரல் கார்பன் மார்க்கெட் மெக்கானிசம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வர கண்ட்ரிஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்பன் எமிஷனை எப்படி ரிடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ லோ கார்பனுக்கான டெக்னாலஜிஸை கொண்டு வரணும், கார்பன் கிரெடிட் ஜென்ரேஷன்ஸை வந்து கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஜப்பானும் இந்தியாவும் இப்போதைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கான எம்ஓயூவை எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எப்போலேருந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா 8th ஜூன் 2026 இதை வந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா, ஆர்டிக்கல் 6.2 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே வரும். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இதுக்குன்னே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதில் ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 6.2 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ அதுபடி நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஸோ அதுக்கு கொஞ்சமாக கார்பன் எமிட் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸை கொண்டு வரதுக்கும் உதவணும். ஸோ அதில் இந்தியாவும் ஜப்பானும் இப்போதைக்கு சேர்ந்துருக்காங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து நானும் கார்பனை எமிட் பண்ணுறதுக்கு உனக்கு குறைக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி வந்து இந்த அக்ரிமெண்ட்டோட ரூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 6 ஸ்டேட்ஸ் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, கிஷாவ் மல்டி பர்பஸ் டேம் ப்ராஜெக்டுக்காண்டி. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, யமுனா இருக்குல்ல, அந்த யமுனா ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி, ஒரு கிளை நதி தான் யாரு அப்படின்னா டான். ஸோ டான்ற ஒரு ரிவர். ஓகேவா? ஸோ இந்த ரிவருக்கு அக்ராஸில் தான் கிர்சாவ் மல்டிபர்பஸ் டேம் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் வரும், வாட்டர் ஸ்டோரேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி 2 பர்பஸ் உள்ளடக்கியே இந்த டேம் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கை யார் ஹெட் பண்ணாங்க அப்படின்னா, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் ஹெட் பண்ணியிருக்காரு. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ இதில் 6 நார்த்தன் ஸ்டேட்ஸோட பீப்புள்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான். ஸோ இந்த 6 பேரும் ஓகேப்பா அப்படின்னு எம்ஓவி சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? இந்த கிஷாவ் மல்டி பர்பஸ் டேம் ப்ராஜெக்டை கட்டுறதுக்கு. சரி, இதுக்கு எவ்வளோ கோடி செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் அரவுண்ட் ₹15,000 crores வந்து செலவாகும். ஓகேவா? ஸோ இந்த மல்டி பர்பஸ் திங்கை வந்து கட்டி முடிக்க. ஸோ இதில் வந்து 90% ஆஃப் காஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 10% வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கான ஃபண்ட்லேருந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டோட இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, யமுனா ரிவரை இன்னும் பெட்டர் ஆக்கணும், யமுனா ரிவரோட ஹையர் வாட்டர் ஃப்ளோவை வந்து இன்னும் க்ளீன் ஆக்கணுன்றது தான். அடுத்து போமா? CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குல்ல, அங்கே வச்சு ஒரு ரிலீஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜரான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுக்கப்புறம் பாரதிய நிதர்ஷக் திரவ்யா அப்படின்ற ரிலீஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 7 அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 ஸ்பெஷலைஸ்டு வேப்பர் செல்ஸ், 10 நியூ பிஎன்டிஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 7 டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 7 டெக்னாலஜிஸை வந்து யார் வந்து இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட NPL, நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்ரியும், ஸோ அதுக்கப்புறம் CSIRோட சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், CRRI, இவங்க 2 பேரும் தான் இந்த 7 டெக்னாலஜிஸை வந்து கிரியேட் பண்ணவங்க. ஸோ அதை தான் இதுக்கப்புறம் கமர்ஷியலைசேஷன் ஆக்க போகிறாங்க. ஸோ இனிமேல் இந்த 7 டெக்னாலஜிஸை கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பிஎன்டிஸ். ஸோ பிஎன்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மொத்தம் 8 பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ 8 பைட்டோ கெமிக்கல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரீசியஸ் மெட்டல் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகேவா?
ப்ரீசியஸான மெட்டலுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரொபைன் கேஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகேவா, 1 ப்ரொபைன் கேஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இது எல்லாமே எதில் இருக்குது, அந்த 10 பிஎன்டியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 5 வேப்பர் செல்ஸ். ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணுது அப்படின்னா அட்வான்ஸ்டு குவாண்டம் சென்சிங் அப்ளிகேஷனை பேஸ் பண்ண 5 வேப்பர் செல்ஸை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த வேப்பர் செல்ஸை வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா CSIR-NPL தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவோட குவாண்டம் சென்சார்ஸில் இதுக்கப்புறம் இந்த வேப்பர் செல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது போயிடலாமா? ஸோ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியனில் இருக்க ஓல்டு வெஹிக்கல்ஸ் எல்லாமே EVயால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா பொல்யூஷன், நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியனில் பொல்யூஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ அதில் EVயாக மாறுறவங்களுக்கு வந்து நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஆஃபர் கொடுத்தாங்க, டேக்ஸஸ் வேவர் பண்ணாங்க. ஸோ வேறு என்ன பண்ணாங்க, EVக்கும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாரத் BS6க்கும் கொடுத்தாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ பாரத் ஸ்டேஜ் 6க்கும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் படி என்ன அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமு. என்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீமு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசோக் லேலாண்ட் கூட. ஸோ எதுக்கு அப்படின்னா அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வந்து EVயாக மாற்றணும், எலக்ட்ரிக் மொபிலிட்டி சப்சிடிஸ்க்குள்ளே மாற்றணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஸ்விட்ச் மொபிலிட்டி அதுதான் முக்கியம். ஸோ ஆல்ரெடி இந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இப்போ வந்து EVயாக வந்து மாற்ற போகிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே 2 கம்பெனிஸ் பார்த்தோம். யார், ஒருத்தர் வந்து அசோக் லேலாண்ட், இன்னொன்று வந்து ஸ்விட்ச் மொபிலிட்டிஸ். ஸோ இந்த 2 பேர் கூட தான் யார் MOU பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து MOU பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ரீசனே எல்லா வெஹிக்கிள்ஸையும் EVயாக மாற்றணுன்றதான். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கூடவே இந்த MOUs வந்து சைன் ஆகி ஓல்டு ட்ரக்ஸையுமே வந்து இவங்க வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கூடவே போடப்பட்ட டிஸ்கவுண்ட். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு, எலிஜிபிளான ட்ரக்ஸ் அண்ட் பஸ் ஓனர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து எப்போது BS8 அதாவது பாரத் ஸ்டேஜ் 6 இல்லைன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறப்ப 8% டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5% சப்வென்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 100% வெஹிக்கிள் டேக்ஸ் கன்செஷன் வந்து கொடுப்பாங்க இப்போதைக்கு மாற்றுறவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இஸ்ரோ ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறோம், அதே மாதிரி மூணுக்கும் ஒரு சில லேண்டர்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம். ஸோ மூணுக்கு அனுப்புகிற லேண்டர்ஸ் கரெக்டாக மூணில் இறங்கி அதுலேருந்து 14 நாளுக்கு தான் நம்ம கூட கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து விக்ரம் லேண்டர் ஆஃப் சந்திராயன் 3 பார்த்தீங்க அப்படின்னா மூணோட சவுத் போலில் வந்து August 3, 2023 வந்து போச்சு. ஸோ அதோட ஆப்ரேஷன் டேஸ் எத்தனை நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 நாள் எர்த்தோட கணக்கு படி பார்த்தோம். ஏன் அப்படி 14 நாளில் அது போயிடுது அப்படின்னா மூன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கம்ப்ளீட் சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 28 நாள். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா பாதி நாள் தான் ஒரு போலில் வெளிச்சமாக இருக்கும். அப்போ 14 டேஸ் தான் ஒரு பக்கத்தில் வந்து வெளிச்சம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அனுப்புகிற மிசைல்ஸுக்கு வந்து 14 டேஸ் தான் வெளிச்சம் கிடைக்கும். ஸோ 14 டேஸ் தான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த 14 நாள் கழிச்சு என்ன இருக்காது அப்படின்னா அதில் வந்து ஹீட் இருக்காது, அண்ட் அதனால் எந்த ஒரு எனர்ஜியுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி சோலார் பேனல்ஸ் வச்சு தான் நம்ம அனுப்புவாங்க. ஸோ சோலார் மூலயமா எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி அது வந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும். சன்னே இல்லைன்னா அங்கே எப்படி வாக் ஆகும்? ஸோ வாக் ஆகாது. ஸோ இப்போது இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே போகிற டெம்பரேச்சர் வந்து சன் இல்லைனா பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதை ரெண்டையும் கம்பீட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சர் லேண்டர்ஸ் வந்து அங்கே மூணில் நிறையா நாள் ஒர்க் பண்ணணுன்னு தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா இஸ்ரோவோட சேர்மன் யார், வி நாராயணன். ஸோ அவங்க வந்து தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோவோட இஸ்ரோவும் டிஐயும் சேர்ந்து, ஸோ யார் இஸ்ரோ
இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் டைரக்ட் கொலாபரேஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஹீட்டிங் சிஸ்டமை வந்து கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும், ஆர்டிஃபிஷியல் ஹீட்டிங் சிஸ்டம்னால என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் 14 நாளே ஆன 14 நாள் இயங்கக்கூடிய ஒரு லைஃப் டைமாக இருந்த லூனார் லேண்டர்ஸ் இதுக்கப்புறம் எத்தனை நாளாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 200 டேஸ் வரைக்கும் அது இருக்கும். ஸோ அப்போ மூனோட நைட் டெம்பரேச்சர் எவ்வளோ தூரத்துக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா -129 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எங்களால் டெம்பரேச்சரை இந்த புது சிஸ்டம் மூலயமா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா MOD மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்குப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 500 கோடி இந்திய மதிப்பில் செலவு பண்ணி ஒரு நேஷ்னல் மிலிட்ரி ட்ரோன் டெக்னாலஜி ஹப்பை வந்து கட்டுங்க அப்படின்னு. எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம IIT கான்பூர். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூரில் நேஷ்னல் மிலிட்ரி ட்ரோன் டெக்னாலஜி ஹப் வந்து வரப்போது 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். அதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஸோ கான்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து யார் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் ஹேண்டாக எல்லாத்தையும் இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி டிசைன் பீரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் இனிமேல் வந்து சிங்கிள் நோடல் அத்தாரிட்டியாக வந்து இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க. ஸோ யாருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, IIT கான்பூர். ஸோ இவங்க 3 பேரையும் ஒருங்கிணைச்சு யார் மொத்த வேலையும் சிங்கிள் ஹேண்டாக பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்மி டிசைன் பீரோ. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது 10வது மெம்பராக இவங்களோட 10வது மெம்பராக அப்படின்னா என்ன, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி 9 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட 10வது மெம்பராக யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பேங்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஏஷியன் கம்பெனி. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ஒரு கண்ட்ரி இதில் ஜாயின் பண்ணுது அப்படின்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேங்க்கோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்க்கு வந்து ஓகே சொல்லி இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரைட். ஸோ இதுபடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்த உஸ்பெகிஸ்தானோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன் உஸ்பெகிஸ்தான் வந்து இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனர்ஜி, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, முனிசிபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா RBI ஒரு பெரிய டைரக்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ என்ன அப்படின்னா RBI வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் ஆன் ஆத்தரைசேஷன் டு ஆப்ரேட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு? ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண. இது வரைக்கும் யார் ஆப்ரேட் பண்ணுறா? PSO பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர் தான் ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இவங்களுக்கான மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து RBI வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? RBI அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம்வொர்க் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எது கீழே சொல்கிறாங்க? ஏதாவது ஆக்ட் இல்லைனா எஸ் அண்டர் செஷன் 4 ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் PSS ஆக்ட் ஆஃப் 2007 கீழே இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன இருக்கும் அப்படின்னா பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் வழியாக தான் பேமெண்ட்டு, செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு, கிளியரிங் இது எல்லாமே நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தேவையான கூலிங் ஆஃப் பீரியட் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். வாலண்டரி சரண்டர் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிவெச்சுவல் வேலிடிட்டி ஆஃப் ஆப்ரேட்டிங் லைசன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இவங்க எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இந்த PSOஸ்க்கான மறுபடியுமான மாஸ்டர் டைரக்ஷன்ஸை RBI கொடுத்துருக்கு. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RBI ரீலத்தான் அப்படின்ற ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சைபர் ஃப்ராடுக்கு அவேர்னஸான கேம்பெயினை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டுமே 150 காலேஜஸில் வந்து இது நடந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா லிட்ரஸி, சைபர் ஹைஜீன், சேஃப் டிஜிட்டல் பேங்கிங், ஸ்மார்ட் பௌரோயிங், விஜிலன்ஸ். ஸோ இது எல்லாமே இதுக்கு கீழே வந்து வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்த பற்றின திங்ஸையுமே சொல்லி தருவாங்க. ஓகே. ஸோ கேரளாவில் உள்ள 150 காலேஜஸில் என்ன நடந்திருக்கு? RBI ரீலத்தான்
2026 வந்து நடந்திருக்கு. இது யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ரவாடா சந்திரசேகர் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலயமா இந்த 150 காலேஜஸில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எங்கே நடந்துச்சு, இதை வந்து எங்கே இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா திருவனந்தபுரம் கேரளா வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீலத்தானில் வின் பண்ணுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 75,000, செகண்ட் ப்ரைஸ்க்கு 50,000, தேர்ட் ப்ரைஸ்க்கு 25,000. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஓபி கோல்ட் டெபாசிட் ஸ்கீம்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது அப் டு 7.40% வரைக்கும் எவ்வளோ தராங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. ஓகேவா? எதுக்கு? நான் காலபிள் டெபாசிட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னா டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் அண்டர் 3 crore எல்லாமே இது அவைலபிள். ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ டேஸ் வந்து இந்த டெபாசிட் அப்படியே இருக்கணும் அப்படின்னா 555 டேஸ் வந்து இந்த அமௌண்ட் வந்து அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுபடி அவங்க வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 7.40% வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி அதாவது பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா கோல்ட் டெபாசிட் படி மேக்ஸிமம் 7.4%. இதே இது வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.3%, சீனியர் சிட்டிசன் 7.25%, ஜென்ரல் பப்ளிக் 6.75% வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா எஸ் பேங்க்கு. ஸோ இது ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஸோ அதே மாதிரி நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெட். ஸோ இவங்க என்ன அப்படின்னா இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறாங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா டிஜிட்டல் லெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண. ஓகேவா? ஸோ இந்தியா ஃபுல்லாக ஃபார்மல் கிரெடிட் அக்சஸ், டிஜிட்டல் லெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் எஸ் பேங்க்கும் நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெடும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுபடி எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ரீட்டைல் பாரோவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மணி ஃப்ளோ இருக்கும், ஈஸியாக வந்து லோன்ஸ் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ×100 டைம்ஸோட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ். அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்க பீப்புள்ளையே டாப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கள்ல பீப்புளை. ஸோ அந்த மாதிரி இருக்க 100 பேரோட ரிப்போர்ட்டை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம்ஸ் வந்து சொல்லியிருக்கு. ஸோ டைம்ஸோட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைம்ஸ்ன்ற பிராண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து குளோபல் மீடியா பிராண்டு. ஸோ இது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னா 103 வருஷமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தராக வந்து யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா ஸ்மிருதி மடானா வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டைட்டன் கேட்டகரியிலையும் வந்து இடம்பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திரிபுரா வந்து அவங்களோட ட்ரைபல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான சரிடா அப்படின்றதுக்கு ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி ஜிஐஆர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஜிஐ டேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜிஐஆர் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி வந்து எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு கீழே வருவாங்க. ஸோ அது யார் கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரிபுராவோட ட்ரைபல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான சரிடாக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபிக்கல் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதனால் திரிபுராக்கு இதோட எத்தனாவது ஜிஐ டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஜிஐ டேக். இதுக்கு முன்னாடி 3 திங்ஸுக்கு வந்து திரிபுரா வந்து வச்சுருக்கு. ஸோ திரிபுராவோட குயின் பைனாப்பிள், ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜிஐ டேக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா, ஸோ மிஷன் குயின் பைனாப்பிள்னு திரிபுரா ஒரு மிஷனையும் நடத்திட்டு வருது. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஜிஐ டேக். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ரீச்சா அப்படின்ற ஒரு பொருளுக்கும். ஸோ 3வது மட்டாபாரி பீடா. ஸோ இது 3த்துக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ஜிஐ டேக் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 4வதுக்கும் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒரு
பெரிய ஃபினான்ஷியல் அக்யூசிஷனை வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிசிஐ, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை வந்து ஃபார்மலாக வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் யாருக்குன்னு பார்த்தலாமா? ஸோ இது வந்து 2 மேஜர் பீப்புளுக்கு. டிவிஎஸ் குரூப்போட மேஜர் டீல் யார் கூட சேர்த்து? பிஜிஐஎம் கூட சேர்ந்து இந்த டீல் வந்து நடக்குது. என்னென்னு பார்த்தலாமா? ஸோ என்ன அப்படின்னா இந்த பிஜிஐஎம்மோட கம்ப்ளீட் 100% ஷேர் ஹோல்டிங்ஸை வந்து யார் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிவிஎஸோட மேஜர் குரூப்ஸ் வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ டிவிஎஸோட எம்ரால் லிமிட்டடும், ஸோ அதுக்கப்புறம் டிவிஎஸோட வேணு மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிட்டடும் சேர்ந்து தான் இவங்களை பிஜிஐஎம் இந்தியாவோட 100% ஸ்டேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அக்யூர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு நியூஸ். ஸோ இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை? ஐகானிக் சி கிங் MK-42B ஃப்ளீட். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களோட இந்தியன் நேவியோட ஒரு ஷிப். இதோட பேர் என்ன அப்படின்னா ஃப்ளையிங் ஃப்ரெகேட்ஸ் அப்படின்றது தான் அதோட நிக்நேம். ஸோ இதை வந்து 36 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து டீகமிஷன் வந்து பண்ணுறாங்க. இதோட நிக்நேம் என்ன? ஃப்ளையிங் ஃப்ரெகேட்ஸ். ஓகேவா? இது வந்து இது எந்த ஸ்குவாடுக்குள்ள வரும் அப்படின்னா இந்தியன் நேவியோட INAS 330 ஹர்பூன் ஸ்குவாட்ரன் கீழே வரும். ஸ்குவாட்ரன் அப்படின்னா குரூப், ஆர்மியில் இருக்க ஒரு குரூப் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து சர்வீஸில் இருக்குது அப்படின்னா 1971 ஒரு வார் இருந்துச்சுல, அப்போலேருந்து தலைவர் வந்து உள்ளே இருக்கார். இப்போ அவர் வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ட்ரோகோ ஏரோஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 41 JK-250 ட்ரோன்ஸை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரோகோ ஏரோஸ்பேஸ் வந்து எதுக்கு ஃபார்மலி நோன் அப்படின்னா ட்ரோகோ ட்ரோன்ஸுக்கு தான் லிமிட் நோன். ஸோ இவங்க வந்து இந்தியன் ஆர்மிகிட்ட வந்து 41 JK-250 ட்ரோன்ஸை வந்து, அதாவது எலக்ட்ரிக் ட்ரோன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மேட் இன் இந்தியா கான்ட்ராக்டுக்கு கீழே ஒரு 72 கோடிக்கு சைன் பண்ணப்பட்ட கான்ட்ராக்ட். ஸோ இதை வந்து எங்கே வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட சதர்ன் கமாண்ட் பேஸான நாசிக் மகாராஷ்டிராவில் வச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மேட் இன் இந்தியா கான்ட்ராக்டில் வந்து அவங்க சைட்லேருந்து வந்து யார் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஇஓவான யசத் போந்து தான் சைன் பண்ணியிருந்தாரு. இப்போ அதை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபார்மர் வைஸ் சேர்மன் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் விஜய் ஒபெராய் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. 84 வயசில் பஞ்ச்குலாவில் வச்சு இறந்துருக்காங்க. June 14, 2026 வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து June 16 என்ன டே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெமிட்டன்ஸ் ஃபார் ரூரல் ரெசிலென்ஸ், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் இந்த இயர்க்கான அவங்களோட தீம். ஸோ அதுக்கப்புறம் June 17 வந்து வேறு என்ன டே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் டே டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட், அதுக்கான டே. ஸோ அவங்களோட தீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் லேண்ட் ரீஆர்கனைஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரீஸ்டோர். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரியலி சாரி கொஞ்சம் கிளம்ப என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் நான் டெய்லி போட்டுருவேன். ஐம் ரியலி சாரி ஃபார் தட் அண்ட் ஐ வில் பி டிசிப்ளின் ஃப்ரம் நவ். ஓகே, பாய் கைஸ்.